எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேங்காய் திருவல் தான். ஸோ உங்களுக்கு வந்து படம் வந்து நேராக தெரியுதா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம என்ன சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த தேங்காய் திருவல் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம சும்மா ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்துங்க. நம்ம வந்து இந்த வீடியோவெல்லாம் இந்த பொருள்லாம் எனக்கு தெரியும்டா, இதெல்லாம் நீ எதுக்கடா பண்ணுற அப்படின்றது சில பேர் நினைக்கலாம். ஆனால் நம்ம இதை பண்ணக்கூடிய நோக்கம் வந்து வேறு, சரிங்களா? அந்த நோக்கத்தில் தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரெட் கலர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனு, இந்தாண்ட இருக்கிற பெல் பட்டனு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தட்டி விடுங்க, அமைக்கி விடுங்க. அவ்வளோதான் நான் இதை சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் ரொம்ப நீட்டாக வளவலாம் போகாது, சிம்பிளாக முடிச்சிடலாம் இதை, சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன போட்டிருக்கு அப்படின்றத மட்டும் முதல்ல பார்த்துருவோம். பேக்கம் பேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஜந்தாவான். இதை பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு. உங்களுக்கு சரியாக தெரியுதா இல்லைன்னு தெரில. ஸோ அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா இதில் இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியர் அண்டு குயிக்கர் டு ஸ்க்ராப் கோகனட் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஹேண்டில் ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு ஃபார் ஸ்க்ராப்பிங் கோகனட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதோட ப்ரைஸு அப்படின்னு பார்த்தா 240 அந்த ரேஞ்சில் போட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த பக்கமும் அதே தான் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பை அப்படின்னு போட்டு ஓம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டு எங்கன்னா ராஜ்கோட்லேருந்து இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இது வந்து கும்பகோணத்துலேருந்து நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ பாக்ஸ் மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து செட் பண்ணி ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுதான் மெயின் மேட்ரு. என்ன சொல்கிறது, குழா போட்டு செய்கிற மாதிரி கொடுத்துருக்கு உள்ள. இதை இப்போ வந்து செட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணுவோம். இல்லை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணணுமா? இன்னும் இது ஓப்பன் பண்ணி பார்த்துருமே. இது என்ன ஃபஸ்ட்டு இதனுடைய இதனுடைய ஒர்க்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சொல்லிடுறேன். இருந்தாலும் இது எதுக்கு பவுடி இதில் வந்து கீழே வச்சுட்டு நம்ம இப்படி இதை வந்து லாக் டைப். எதுக்குன்னா தேங்காய் திருவும் போது நம்ம இந்த கையில் தேங்காய் வச்சுருப்போம். ஸோ இந்த கையில் சுற்றுவோம். இது வந்து அப்பப்போ மூவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெபிளைஸாக நிற்கணுன்றவசரம் அந்த ஒரு லாக் டைப்பு. ஸோ நம்ம இதை வந்து எதில் வச்சு லாக் பண்ணி காட்டணும். எதில் வச்சு லாக் பண்ணி காட்டலாம். ஓகே, சப்போ இப்போ வந்து இந்த பிளேட்டில் வச்சு நீங்கள் தேங்காய் திருவுறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, இப்படி வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி விட்டிங்கனாக்கா முடிஞ்சிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து லாக் ஆகிடுச்சு, விழவே விழாது. இப்போது நீங்கள் இதை வந்து இந்த வேலை தேங்காய் சுற்றலாம். இந்த ஹேண்டில் பிடிச்சி சுற்றிக்கலாம். இந்த பக்கம் தேங்காய் பிடிச்சிக்கிட்டு திருவல் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஓகே, இப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் வரும்.
கரெக்டாக பார்த்து அது உள்ளே விட்டோம்னா வெளியே வந்துடும். இந்தாண்டா இந்த ஹேண்டிலை வச்சு டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேங்காய் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்படி சுற்றிக்கலாம். சுற்றிங்கனாக்கா அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு தட்ஸ் ஆல். இதோடைய ஒர்க்கு ப்ராசஸ்ஸு எல்லாம் அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடலாம். ஓகே, ஓகே, அவ்வளோதான். இது உள்ளே பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் எம்டி தான். இதுதான் இந்த ரப்பர் புஷ் வந்து. ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி இந்த அது ஒரு ஏர்லாக் டைப் தானே வச்சுங்களேன், சில பேருக்கு தெரியும். அவ்வளோதான், வேறு ஒரு மேட்டருமே இல்லை. ஸோ இதை வந்து இப்படி இதுக்குள்ளே இப்படி போட்டு இப்படி அமுக்கக்குள்ளே இப்படி லாக் ஆகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு. ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த தேங்காய் திருவள்ளில் எப்படி தான் இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நன்றி.